விஜய் தான் நிச்சயமாக அடுத்த முதலமைச்சர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வேலையை அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும். மக்கள் ஆதரவு அவங்க பக்கம்தான் இருக்குது. விளையாட்டு பிள்ளையாக இருந்துட்டு உடனே ராஜா விட்டு பிள்ளையா உடனே கிரீடம் போட்டாங்க. நீ உன் பையன் உதயநிதி அதுக்கு உதயநிதி அதுக்கு கீழே இன்பநிதிக்கே போஸ்டர் அடிக்கிறான் ஒருத்தன். புதுக்கோட்டையில் அடித்தான், இன்பநிதிக்கு அடிச்சிருக்காங்க. அவ்வளோ கேவலமாக போச்சு இந்த நாடு. அண்ணா உருவாக்குனது பலமான வசதியோடு இருந்த காங்கிரஸ் ஒழிக்கிறதுக்காக ஒரு கூட்டணி சேர்த்தார். அதனுடைய எதேச்சதிகாரத்தை ஒழிக்கிறதுக்கு கூட்டாங்க. நீங்கள் எதிர்கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆளுங்கட்சியினுடைய அயோக்கியத்தனத்தை சொல்லலாம். ஆளுங்கட்சிக்கு எதுக்கு கூட்டணி? நீ ஓகேனா 5 வருஷம் இருந்திருந்தால் மக்கள் தானாக ஓட்டு போடுறான். உடைக்கையா கூட்டணி? முதல்ல கூட்டணி சேர்றவனுக்கு அறிவில்லை, கூப்பிடுறவனுக்கு அறிவில்லைன்றாங்க. கூட்டணி எதுக்காக போய் ஆளுங்கட்சியோட நீ சேர்ற? பதவிக்காக தானே. அப்போ உன் கட்சி தொண்டர்கள் மக்களை பற்றி நீ நினச்சிருந்தா மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி நீ உன்னுடைய கட்சியெல்லாம் வளர்த்துருக்கணும். நீ அவங்க கூட ஆளுங்கட்சி பண்ணி அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் உடந்தையாக இருந்தால் அவங்ககிட்ட பெட்டி வாங்கி அது வாங்கி அவர் எங்களை அனுபவிச்சு அது பிறகு அவனோட கூட்டணின்னு உன்னுடைய தொண்டர்களே நீ ஆட்டுமந்தை கூட்டம் மாதிரி அழைச்சிட்டு போறிய. இதுவே முதல்ல எதிர்கட்சிகள் பண்ணுற தப்பு. கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ்கார் எல்லாருமே போராட்டங்கள் நடத்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன போராட்டங்கள்? சும்மா பேருக்கு இந்த விநாயகர் கோயிலில் போய் பஜனை பண்ணிட்டு வர மாதிரி பண்ணிட்டு வராங்களே தவிர உண்மையான போராட்டங்கள் அல்ல. படித்த இளைஞர்கள், இந்த புதிய தலைமுறை, இப்போ வர வாக்காளர்கள், பெண்கள், இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஒரு மாற்றத்தை நோக்கி ஒருத்தர் வரணும் அப்படின்னா விஜய் அப்படின்னு நினைச்சு கூட போறாங்க வச்சுக்கோங்களேன். கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நிலைமைக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்கா? கிராமத்தில் நிச்சயமா அவங்க இருக்காங்க. நான் கிராமத்தில் தான் இருக்கேன். இப்போ நீங்கள் முதல்ல கூட்டும்போது கூட நான் இப்போ இங்கே வந்தது என்னுடைய பேத்தி ஃபாரின்லேருந்து வந்திருக்கு. அது கூட ஒரு 4 நாள் தங்கறதுக்காக இங்கே வந்தேன், அவ்வளோதான். வேற ஒன்று. இப்போ திரும்பவும் இன்னொரு 4 நாளில் ஊருக்கு போயிடுவேன், அவ்வளோதான். கிராமத்து மக்களோட அவங்களுக்கு தினம் உணர்றாங்க. தினம் பிஓ ஆஃபீஸ் போனால் லஞ்சம் கொடுக்கணும். அதிருப்தி கிராமத்து மக்கள். ஆமாம், எந்த நிர்வாகம் பர்ஃபெக்டாக இருக்குது? ஒரு நிர்வாகமும் பர்ஃபெக்டாக இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் சரியாக இருக்குது. அவன் எஃப்ஐஆர் போட்டால் அதுக்கு கண்டுபிடிக்கணுமேனு எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட காவல் நிலை. நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலை. ஒரு சின்ன சர்டிஃபிகேட் கேட்க போனால் பணம் வரணும். பணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்கலை. இன்னும் சொல்ல போனால் கவர்மெண்ட் போடுற திட்டங்களால் இப்போ விவசாய பிரிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் கொடுக்குறாங்க நிறையா விவசாயிகளுக்கு. அது பூராவும் விவசாயிகிட்ட போகல, அந்த அதிகாரிகள் அவன் பாகம் முடிச்சு வரான். பாகம் முடிச்சுக்கிட்டு இந்த வருஷம் இவ்வளோ வருதா, இதை நம்ம இன்னார் கொடுத்து இவ்வளோ பணம் வாங்கிடுவோம், இன்னார் கொடுத்து இப்படி வாங்கிடுவோம்னால தவிர கிடையாது. இதுக்கெல்லாம் மூல காரணம் நீ சர்வே பண்ணி முதியோர்கள் திட்டம்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ முதியோர்கள் இருக்காங்க. அவ்வளோ முதியோர்களுக்கு நீ பணம் ஒதுக்கிட்டேன்னா அவன் கூப்பிட்டு அவனை கொடுத்தாகணும். அது இல்லாமல் நீ என்ன பண்ணுற? அதில் ஒரு 10,000 பேருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 10,000 பேருக்கு யார் கொடுப்ப? எம்எல்ஏ சொல்லணும், எம்பி சொல்லணும், லஞ்சம் வாங்குறவன் சொல்லணும், அவன் சொல்கிறவனு கொடு, பாக்கி பேர் விட்டுடுறீங்க. ஆக லஞ்சம் வாங்குவதற்கே ஒரு வழிவகுத்து தான் அந்த திட்டங்களே போடுறீங்க. திட்டங்கள் வகுக்கிற போதே இதில் எப்படி திட்டங்களை எப்படி என்னென்ன பண்ணோன்னா நம்ம எப்படி லஞ்சம் வாங்கலாம், எப்படி கமிஷன் வாங்கலாம், எப்படி எல்லோரும் பழைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்குறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. மக்களை சோம்பேறி ஆக்கிட்டாங்க. மக்களை இல்ல அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த அடிப்படை மக்களுக்கும் அந்த உணர்வு வந்துருச்சு. திமுகவில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர் என்கிட்ட பேசுறான், நடக்குது அநியாயம் நடக்குதுன்னு. என்ன பண்ணுவீங்க நீங்க? என்கிட்ட எல்லாரும் பேசுவாங்க. எல்லாரும் இப்போ இந்த சின்னம் ஒரு இப்போ ரெட்டையில உங்களுக்கு தெரியாது இல்லை, ரெட்டையிலை சின்னமும் உதயசூரியன் சின்னம் மிக வலுவான சின்னம். இப்போ இந்த புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்திருக்க விசில் சின்னம் போய் சேரும். ரெட்டையில எம்ஜிஆர் இருந்த போதே தோத்து போச்சு. எம்ஜிஆர் 1980 பார்லிமெண்ட்டில் தேர்தலும் போது எம்ஜிஆர் தமிழ்நாடு பூராவும் சுற்றி வந்தார். ஆனால் 2 தொகுதியில் தான் ஜெயிச்சது. 38 தொகுதியில் போனோம். இதே ஜெயலலிதா ஓஹோன்னு இருந்தால் இங்கே தோத்தே போயிட்டா. பர்கூர் தொகுதியில் தோத்தே போயிட்டா. இன்னொரு தொகுதியில் டிபாசிட்டே சில தொகுதியில் காலியாச்சு. ஆக மக்கள் அவ்வளோ இதுவாக சின்னத்துக்கு தான் அப்படின்லாம் கிடையாது. இல்லை, அதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, சில செக்ஷன் என்ன பண்ணோம், நம்ம இதுக்கு பண்ணுவோம், சரி அதிலே இந்த கட்சியில் தான் வரணும். அதல்ல. அண்ணா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தலைவனோட கட்சி பெருசு, கட்சியை விட கொள்கை பெருசு. கொள்கைக்காக தான் கட்சிக்காக தான் தலைவன். அதனால் கொள்கையை இழந்து விட்டால் கட்சி தேவையில்லை. இதுதான் அண்ணா இன்னொன்று சொல்கிறார்.
ஒரு இயக்கத்தை நீ உருவாக்கி ஆட்சி பீடத்தில் அமர வைத்து விட்டு அதோடு உன்னுடைய பணி நிறைவடைந்து விட்டதாக கருதாதே. கூர்ந்து கவனித்து கொண்டிரு. தவறு நேர்ந்தால் சுட்டிக்காட்டு, மேலும் தவறு நடந்தால் தட்டிக்கேள், மேலும் தவறு நடந்தால் அதை அழிப்பதற்கு போராடுன்னாரு. அதுதான் அண்ணா. தெரியுதுங்களா? அவர் ஒன்றும் விட்டு வைக்கலை. அதனால் அவர் நான் ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் படிக்கிறேன். என்னை சுற்றி இங்கே இந்த வீட்டில் 2 ரூம் ஃபுல்லாக புக் இருக்குது, அங்கேயும் புக் இருக்குது. ஆனால் உலகத்தில் யாரும் இல்லாத அளவுக்கு அண்ணா மிகப்பெரிய அறிஞர். அவர் எந்த தவறும் செய்யாமல் எது ஜனநாயகம் எது அப்படின்றத ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். அதோடு மட்டுமல்ல, கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் நாள் மார்ச் 5ஆம் தேதி 1967 மார்ச் 5ஆம் தேதி டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் எஸ்ஜிஎஸ் திருமண மண்டபம்னு இருக்குது. அதில் ப்ரெஸ் மீட் போட்டார். இந்தியா பூராந்து வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா, ஒரு விடுதலையை விரும்பின ஒரு இயக்கம் இன்றைக்கி ஆட்சி பீடத்துக்கு வந்திருக்கு அப்படின்றதுனால எல்லாரும் வந்தாங்க. கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. அண்ணா கடைசியாக என்ன சொன்னாருன்னா, நான் ஆளுங்கட்சியாக வரணும்னு தேர்தல் நிற்கலை, மக்கள் என்னை இப்போ அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடக்கக்கூடாது, அப்படி ஏதாவது ஒரு தவறு நடந்தால் நீ உடனே சுட்டி காட்டினால் மறுநாளே நான் அதை தீர்த்துறேன், அதனால் ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க, நீங்கள் மீடியாவில் அதுக்கு பிறகு போடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வந்தார். வந்த பிற்பாடு அவர் யோசனை பண்ணார், கட்சி தொண்டர்களை சும்மா வச்சுருந்தா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு வேலை கொடுக்கணுன்னு தான் இந்த ஆரம்பித்தார், சீரணி ஒன்று ஆரம்பித்து. அதில் சீரணியில் நீங்கள் போய் ஊராக உங்கள் ஊரில் குளம் வெட்டணுமா, இது வெட்டணுமா, அது வெட்டணுமா, அதெல்லாம் பண்ணுங்கள், அதுக்கு வேண்டிய பொருள் வேணுமானா சிமெண்ட்டோ கல்லும் கம்பியோ வேணும்னா அரசாங்கத்தை கேளுங்க கொடுப்பாங்க, நாங்கள் உழைப்போம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வேலையை வச்சு விட்டார். வேலை இல்லாமல் இருந்தால் விபரீதம் நடக்குன்றதுனால அப்படியெல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணார். அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை, ஒரு முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டில் முதல் பிரச்சனை நமக்கு தண்ணி தான் பிரச்சனை. இதுக்கு என்னடா வழின்னு சொல்லிட்டு உலகத்தில் தண்ணி இல்லாத நாடுகள் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்து விசாரித்து, ஏன்டா அதெல்லாம் கூர்ந்து கவனித்து கிடைக்கிற தண்ணியை ஒழுங்காக பயன்படுத்தணும்னு எல்லா நிலங்களுக்கும் குழாய் மூலமாக, அது வாய்க்கால் வேணாம், குழாய் மூலமாக தண்ணி விடணும். அது மாதிரி விட்டால் இவங்களுக்கு வருஷம் வாய்க்கால் வெட்டுற வேலை எல்லாம் போய்டும். இப்போ இவங்களுக்கு என்னென்னா, தண்ணி வர நேரத்தில் வாய்க்கால் வெட்டுவான், அப்போ வாய்க்கால் வெட்டு பில்லு வாங்குவான், அந்த வெட்டி இருக்க மாட்டான். பில்லு வாங்கிறதுக்குன்னு அந்த நேரத்தில் கொடுப்பார். நம்ம துரைமுருகனுக்கு கொடுக்குறத இப்போ வேலையில்லாத நாட்களில் அதை கொடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வேலை கிடையாது. எப்போ தண்ணி வருமோ அதை தேதி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணுங்களா, சரி இங்கே போய் ஒரு 5 கோடிக்கு நீ வேலை செய் உங்கள் வசதிப்படி பண்ணிக்கலான்னொன்னே இவன் மெதுவாக வேலையை ஆரம்பிப்பான், அதுக்குள்ளே தண்ணி வரும், எல்லாம் வெட்டிட்டேன்னு சொல்லிட்டு பில் போட்டு கொடுத்துருவானுங்க. இப்படி தான் கொள்ளையடிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டாங்களே தவிர அவருது உண்மையாக பண்ணணுன்றதுக்காக ஒரு குழாய் போட்டால் வேறு வேலை இல்லை, அதில் தண்ணி சிந்தாமல் சிதறாமல் போய் சேரும், அதை பண்ணார். அதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு, அந்த சிந்தனை அவனுக்கும் கிடையாது. சும்மா ஏமாத்துறதுக்கு என்ன வழி எது ஒன்று. இன்னும் சொல்ல போனால் வேணுங்க, ரஷ்யாவில் தொழிலாளர் பிரச்சனையில் 8 மணி நேரம்னு தீர்மானம் வந்ததும் திராவிட இயக்கம் உடனே மே தினத்தை கொண்டாடிச்சு. ஒவ்வொரு நாளும் மே தினத்தை கொண்டாடினாங்க. அண்ணா இருந்த வரைக்கும் மே நாள் கொண்டாடினாங்க, இப்போ கொண்டாடுறதில்ல. இப்போ என்னன்னா, அவன் 8 மணினாலும் இங்கேயும் 8 மணி ஆக்குனாங்க. ஒன்றுமே இல்லை, எவனோ சொன்னான்னு 12 மணி நேரத்துக்கு ஒரு தீர்மானமே கொண்டாடு. இதை விட அரசியல் அறிவிலி எவனாச்சும் இருக்க முடியுமா? ஆமாம், பயங்கர எதிர்ப்புக்கு அப்புறம் தானே திருப்பி. இல்லை, பயங்கர எதிர்ப்பு இல்லை சார், இது எவ்வளோ முட்டாள்தனமானது. உனக்கு ஒன்றுமே தெரியலேன்னு தானே அர்த்தம். ஒன்றும் தெரியல நீ பண்ண அப்படின்னு தானே அர்த்தம். வேற என்ன உனக்கு என்ன தெரியும்? என்ன பிரச்சனைகளை எப்படி அணுகுவதுன்றது கூட தெரியாது. நீ விளையாட்டு பிள்ளையாக இருந்துட்டு உடனே ராஜா விட்டு பிள்ளையா உடனே கிரீடம் போட்டாங்க. நீ உன் பையன் உதயநிதி அதுக்கு உதயநிதி அது கீழே இன்பநிதிக்கே போஸ்டர் அடிக்கிறான் ஒருத்தன், புதுக்கோட்டையில் அடித்தான், இன்பநிதிக்கு அடிச்சிருக்காங்க. அவ்வளோ கேவலமாக போச்சு இந்த நாடு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். திமுக கூட்டணி மிக பலமாக இருக்குது. அதிமுக கூட்டணியில் பிஜேபி எல்லாம் சேர்ந்துருக்காங்க, இவர் அன்புமணி சேர்ந்துருக்காரு, இந்த கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள்லாம் இருக்காங்க. இந்த கூட்டணி இல்லாமல் தனியாக எப்படி விஜய்னாலும் ஜெயிக்க முடியும்? நல்ல கேள்வி இது. நான் சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. அண்ணா உருவாக்குனது பலமான வசதியோடு இருந்த காங்கிரஸ் ஒழிக்கிறதுக்காக ஒரு கூட்டணி சேர்த்தார், அதனுடைய எதேச்சதிகாரத்தை ஒழிக்கிறதுக்கு கூட்டார். நீங்கள் எதிர்கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆளுங்கட்சியினுடைய அயோக்கியத்தனத்தை சொல்லலாம். ஆளுங்கட்சிக்கு எதுக்கு கூட்டணி? நீ ஓகேனா 5 வருஷம் இருந்தால் மக்கள் தானாக ஓட்டு போடுறான், உனக்கேயா கூட்டணி? முதல்ல கூட்டணி சேர்றவனுக்கு அறிவில்லை, கூப்பிடுறவனுக்கு அறிவில்லைன்றேன் நான். கூட்டணி எதுக்காக போய் ஆளுங்கட்சியோட நீ சேர்ற?
பதவிக்காக தானே. அப்போ உன் கட்சி தொண்டர்கள் மக்களை பற்றி நீ நினச்சிருந்தா மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி நீ உன்னுடைய கட்சியெல்லாம் வளர்த்துருக்கணும். நீ அவங்க கூட ஆளுங்கட்சி பண்ணி அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் உடந்தையாக இருந்தால் அவங்ககிட்ட பெட்டி வாங்கி அது வாங்கி சில சௌரியங்களை அனுபவித்து அது பிறகு அவனோட கூட்டணின்னு உன்னுடைய தொண்டர்களே நீ ஆட்டுமந்தை கூட்டம் மாதிரி அழைச்சிட்டு போறிய. இதுவே முதல்ல எதிர்க்கட்சிகள் பண்ணுற தப்பு. கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் எல்லாருமே போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன போராட்டங்கள்? சும்மா பேருக்கு இந்த விநாயகர் கோயிலில் போய் பஜனை பண்ணிட்டு வர மாதிரி பண்ணிட்டு வராங்களே தவிர உண்மையான போராட்டங்கள் அல்ல. நீங்கள் போராடணும், உண்மையிலே போராடி மக்களுடைய பிரச்சனை மக்கள்கிட்ட கொண்டே தெளிவுபடுத்தணும். அது கிடையாது. ஒரு நாளைக்கு போய்ட்டு இன்னும் சொல்லப்போனால் ஆளுங்கட்சி இப்போ இவங்களே என்ன பண்ணுறாங்க, அதாவது மக்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்போ பிறந்த நாளுக்கு அண்ணா பிறந்த நாளுக்கு போய் மலர் சூடி மாலை அணிவித்து அண்ணாவினுடைய பேச்சு என்ன, கருத்து என்ன, அதுக்கு பட்டிமன்றம் கவியரங்கம் சொன்னால் மக்களுக்கு புதிய தலைமுறைக்கு அது போய் சேரும். அதே மாதிரி சிங்காரவேலருக்கு போய் பண்ணுறாங்க. சிங்காரவேலரை பற்றி இருக்கிற மந்திரிகளில் எத்தனை பேருக்கு சிங்காரவேலரை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு சிங்காரவேலர்னா யார்? சிக்கல் சிங்காரவேலராமா தெரியுதா? எடப்பாடிட்ட ஒரு தடவை கேட்கும்போது சொன்னார், எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னார்ல. எடப்பாடிட்ட ஒரு தடவை அவர் கேட்கும்போது அதான் தெரியாது. அதை விட வேடிக்கை பன்னீர்செல்வத்தை கேள்வி கோர்ட்டில் உனக்கு சொத்து என்னையா இருக்குன்னா அது எனக்கு கணக்கே தெரியாது. ஒரு டீ கடைக்காரன் நீ ஒரு பதவிக்கு வந்த ஒரு படம் உனக்கு சொத்து எவ்வளோ இருக்குன்னு உனக்கு தெரியலன்னு சொல்கிற அளவுக்கு சொத்தை வளர்த்துக்கிட்டே. அந்த சொத்து யாருடைய சொத்து? டிஆர் பாலு 3 நாளைக்கு மேலே கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? அவன் என் மகன் தான் அந்த நிறுவனம்னு தெரியாது. கடன் வாங்கி நான் யார் கடன் தெரியாது. இல்லை, நீங்கள் என்ன இப்போ உங்களுடைய சிந்தனை பூரா எப்படி பணம் பண்ணுறது, எப்படி கொள்ளையடிக்கிறது, எப்படி சுகங்களை அனுபவிக்கிறது, இதுதான் இருக்கே தவிர மக்கள் பிரச்சனையை பற்றி சிந்திக்கிறவன் ஆட்சிக்கோ எதிர்கட்சிகளோ இல்லை. இன்னைக்கு அதை நிரப்ப வேண்டிய பொறுப்பு இளைஞர்கள்கிட்ட தான் இருக்குது. அது இளைய சமுதாயத்திட்ட தான் இருக்குது. இளைய சமுதாயம் விழித்தெழுந்தால் இந்த நாடு நாசமாகிவிடும் என்பது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் இதுக்கு உலக சரித்திரத்தில் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் விழிப்படையாத நாடுகளில் நாடே வீணாக போய் இப்போ பாலஸ்தீனத்தில் எல்லாரும் பிச்சைக்காரமாக 10 கார் 15 கார் வச்சுருந்தாலும் பிச்சைக்காரன் ஆகிட்டான். காரணம் அது அண்ணா அன்னைக்கு சொன்னார், நாடு இல்லையே வீடு இல்லைன்னே. நாடகம் நீங்கள் கவனிக்கலைன்னா வீடு இல்லாமல் போயிடும்ன்றதும். அதே எம்ஜிஆர் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், நாடு இல்லாவிட்டால் ஏது வீடுன்னார். இன்னொரு உண்மையை நான் சொல்கிறேன். 72 அந்த எம்ஜிஆர் வெளியில் ஆக்சிடெண்ட்டாக அவர் தள்ளினாரே தவிர அவர் கட்சி அமைச்சு பண்ணாமல் இருந்திருந்தால் 77 எலெக்ஷனில் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கும். காங்கிரஸ் இருந்தால் அதுக்கு பிறகு திராவிட இயக்கத்துக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும். அதை காப்பாற்றினவர், திராவிட இயக்கத்தை காப்பாற்றிய மிகப்பெரிய பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாருக்கும் அதில் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு இந்த நிலைமையில் 69 ஆட்சிக்கு வந்த கருணாநிதியினுடைய ஆட்சியில் அவ்வளோ அவலங்கள் நடந்தது, அவ்வளோ தில்லுமுள்ளுகள் எல்லாமே நடந்தது. அதனால் மக்கள் வெறுப்போடு இருந்தாங்க. பார்த்தாங்க எம்ஜிஆர் வந்தது, எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்களே தவிர அப்படி இல்லைன்னா காமராஜர் இருந்தார், காமராஜர் போட்டாங்க. அதுக்கு இன்னும் ஒரு யதார்த்தமான உண்மை என்ன சொல்கிறேன்னா, திண்டுக்கல் தேர்தலில் எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கினதும் முதல்ல தேர்தலில் ஒரு 6 மாதத்தில் நிற்கிற தேர்தல் திண்டுக்கல் தேர்தல். மாயத்தேவர் என்ன கொண்டாந்து அவர் நிறுத்தினது. அந்த தேர்தலில் கட்சி கட்டமைப்பே இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு கூட்டம். என்ன பண்ணுறதுன்னு என்ன தான் இங்கே திண்டுக்கல் அந்த நிர்வாகத்தினுடைய தலைமை கழகத்தை என்ன தான் எம்ஜிஆர் நீ தான் இங்கே இருக்கணும்னார். போட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணால் எல்லாம் கூட்டமாக நான் இதுக்கு வேணும் அது வேணும் இது வேணும்னு, கொடி வேணும் கம்பம் வேணும் அது வேணுமா. பார்த்தேன் ஒரு 7-8 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. நம்ம இதில் அவன் கூட செல்லையாக இருந்தார் பேராவூரணியில். இங்கே அரங்கநாதன், சோளிங்கர் அரங்கநாதன் மிகத்திறமையானவர், பெரியாருடைய பக்தர். அவர் அருமையான எம்ஏபிஎல் படித்தவர். அவருடைய மகன் தான் இன்றைக்கி இளங்கோன்னு எம்பியாக இருக்கார். அவரும் பெரிய வழக்கறிஞர். அவருடைய மகன் தான் அவர் இருந்தார். அதே மாதிரி ஜிஆர் எட்மண்ட் இருந்தார். இந்த மாதிரி பல பேர் இதில் சேலத்தில் கபிலர் மலை வேலப்பன் இருந்தார். இவங்களெல்லாம் என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு தொகுதிக்கு அவங்கள போட்டு இந்த சேலம் தொகுதி மக்கள் எல்லாம் போய் கபிலர் மலை வேலப்பன் இருக்கிற இடத்துக்கு போங்கடான்றது. அதே மாதிரி அடுத்தது வேறு நிலக்கோட்டை மக்கள் பூரா, தஞ்சாவூர் மக்கள் பூரா இவர்கிட்ட குலைச்செல்லையாகட்ட, இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லி பண்ணி தான் ஒரு கட்டமைப்பு இல்லாமலே தேர்தல் நடத்தி வந்தோம். அந்த தேர்தலில் எல்லா வேலைகளையும் பண்ணாங்க. யார்? ஆளுங்கட்சியாக இருந்த திமுக, கருணாநிதி எல்லா ஜகஜால வேலை.
இன்னும் சொல்ல போனால் ஜெயிலில் இருந்தவங்கெல்லாம் இது கொடுத்து பரோல் கொடுத்து அழைச்சிட்டு வந்தெல்லாம் என்னென்னமோ பண்ணாங்க. அவ்வளவும் பண்ணியும் எம்ஜிஆர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து நிறுத்தி அவர் ஜெயிக்கிறாரு. 2வதாக காங்கிரஸ் தான் வருது, 3வதாக தான் திமுக. இன்னும் ஒரு 1000 ஓட்டு குறைஞ்சிருந்தா அன்னைக்கே ஆளுங்கட்சியாக இருந்து சர்வ வித்தைகளும் காட்ட திமுக காலி ஆகியிருக்கும். அதனால் மக்களுடைய முடிவு என்பது வேறு. நீ பணம் கொடுத்தானா இப்போ வேணால் 5000 ரூபா கொடுக்குற, 5000 ரூபான்னு சொல்கிறிய தவிர இந்த 5000 எடு, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3க்கும் 3000, ஒரு 2000 ரூபா கோடை கொடுக்குற. அவங்களுக்கு நீ வந்ததும் கொடுக்குறேன்னு சொன்ன 2 வருஷம் அரியர்ஸ் இருக்க, அது 26 ஒவ்வொருத்தருக்கும் 26,000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. அது எப்போ கொடுக்க போகிற? அதை மக்களை கேள்வி கேட்க தெரியாதா? தெரியும் அவங்களுக்கு. 2 வருஷமாக ஏமாற்றிட்டாங்க, இப்போ தான் இதை கொடுக்குறாங்க, இது தேர்தலுக்காக தான் கொடுக்காங்கன்னு சாதாரண குடிசையில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். தெரிவிக்க வேண்டியது இளைஞர்களுடைய கடமையும் கூட. இளைஞர்கள் இப்போ பெரிய ஆயுதம் இவருக்கு விஜய் கிடச்சிருக்கு, நல்லா விளைஞ்சிருக்கு. அதை அறுவடை பண்ணி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது விஜயினுடைய ஆட்கள், அவங்களுடைய பொறுப்பு. அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை பண்ணாங்கன்னா நிச்சயமாக விஜய் தான் நிச்சயமாக அடுத்த முதலமைச்சர். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வேலையை அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும். மக்கள் ஆதரவு அவங்க பக்கம்தான் இருக்குது. இவங்க கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிட்டாலும் இவ்வளோ துரோகம் பண்ணாங்க, இவ்வளோ விரோதம் பண்ணாங்க. முதல்ல நீ சாராய கடையை மூட. சாராயம் எதுக்கு? அது விஷம்னு நீயே சொல்கிற. மூடு, உடனடியாக மூடு. மக்களுக்கு தானே தொண்டு செய்ய வந்தீங்க, அது நீங்கள் தானே உருவாக்குனீங்க, மூடுங்க. இன்னும் சொல்ல நான் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆர் கூட தான் கொண்டாங்க. எம்ஜிஆர் பண்ணியிருந்தாலும் தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான். மூடு. எம்ஜிஆர் பண்ணது தப்புன்னா சரி, அதுக்காக மூடு. உங்கள் அப்பா பண்ணது தப்புன்னா அதுக்காக மூடு. அதை விட்டு இன்னும் வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு காலம் ஓட்டுறதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பாக. மிக்க நன்றி சார். அதாவது இந்த 2026 தேர்தலுடைய களம் எப்படி இருக்கும் மற்றும் புதிய வரவான தாவேக்காவுடைய நிலைப்பாடுகள் எந்த இருக்கும், வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி எங்கள் விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த மேலான கருத்துக்களை தெரிவித்தது நன்றி.